ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து. நான் வந்து சென்னையில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்து நான் பார்த்தேன். நான் டெலிவரி கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்துருந்துச்சு. இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து ஹெல்மெட் போடலைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது நமக்கு தெரியலை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேதம் அடைஞ்சிருந்துச்சு. அவர் எவ்வளோ டயர்டில் ஆளை ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப டயர்டில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கண்ணே போயிடுச்சு. அவருக்கு சுத்தமாகவே ஒரு கண்ணே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜாப்போட விபரீதத்தை நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க. நிறைய பேர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டன்ஸோ அப்படின்னு ஃபுல் காசு நிறைய வருது, இல்லை காசு ஒரு 10,000 வாரம் ஏர்னிங் பண்ணலாம், ஆஃபீஸ் போனால் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை ஃபுல் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜாப் நிரந்தரம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியலுக்கு, அதாவது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு காசு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இல்லாமல் தயவுசெய்து ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக இது ஃபியூச்சர் கிடையாது. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இது ஃபியூச்சரே கிடையாது. இன்னொரு 7-8 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் வச்சு அவங்க டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். வேகமாக போய் டெலிவரி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஸ்லோவாகவே போய் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு புரிதல் ஒன்று கொடுத்துருவாங்க. எவ்வளோ வேகமாக நம்ம டெலிவரி பண்ணுறோமோ அவ்வளோ வேகமாக ஆர்டர். அது கிடையவே கிடையாது. எவ்வளவு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கரெக்டான டைமிங்கில் கொண்டு போய் கொடுத்தா போதும். நீங்கள் அவசரமாக 1 நிமிஷத்தில் போய் கொடுக்கணும், 2 நிமிஷத்தில் கொடுக்கணும், தேவையில்லாமல் இப்படி ஓட்டி அவர் பாவம். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு அதிகமான மாதிரிலாம் தெரியல, அவர் கண்ணு போயிடுச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படி போனாலும் அவர் பாவம், ஏதோ சூழ்நிலை அவர் ட்ரங்க் பண்ணியிருக்கலாம், சரியா? ஆனால் இந்த சூழ்நிலை நாளைக்கு உங்களுக்கு வரலாம். தயவு செஞ்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நண்பர்கள் யாராவதோ இல்லை ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது தெரியப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு நின்று ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டும் காணாத மாதிரி போகாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்க உதவி பண்ணாதான் நாளைக்கு இன்னொருத்தவங்க உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. நான் பார்த்த நிறைய டெலிவரி ஊழியர்கள் வந்து அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜொமேட்டோ இன்சூரன்ஸை பயன்படுத்தி எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அது உங்களுடைய டிஎல்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை தயவுசெய்து சால்வ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், வண்டியை பார்த்து ஓட்டுங்க, வேகமாக ஓட்டாதீங்க. அவரோட ஃபியூச்சர் ஒரு கண்ணே போயிடுச்சு. இந்த சூழ்நிலை தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். சேஃப் ஒர்க். உங்களோட சேஃப் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்கள் ஃபேமிலிக்கு தான் தெரியும். ஸோ அதனால் ரொம்பவே மெதுவாக வண்டி ஓட்டி கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி வேகமாலாம் ஓட்டாமல் மெதுவாகவே போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.